Dirty Sports. Dirty Sports. விளையாட்டு உலக செய்திகள் எப்படி இருக்கு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால், பெரும்பாலான போட்டிகள் ஒத்தி வைக்கப்படுகிறது, தள்ளி வைக்கப்படுகிறது, ரத்தாகி கொண்டிருக்கிறது. பெருங்கோடி நஷ்டம், ஐபிஎல் எல்லாம் பெருங்கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நேரத்துல விளையாட்டு உலகை சார்ந்தவர்கள், இந்த விளையாட்டு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற கூடியவங்க இந்த நாட்கள்ல அவர்களுக்கு வேலை இருக்காது தானே. அப்ப வேலை நடந்தா தான் அவர்களுக்கும் சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த கடைநிலை பணியாளர்கள் எடுத்துக்கொள்வோம், பெரிய கோச் அப்படின்னு சொல்லி இல்லாம அவர்களுக்கெல்லாம் ஒப்பந்த தொகையில் தானே இந்த பணம் எல்லாம் வழங்கப்படுகிறது, ஊதியம் வழங்கப்படும். அதையும் தாண்டி கொஞ்சம் கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள், உதவியாளர்கள், அப்படியானவர்களுக்காக ஒரு ஊக்கத்தொகையை வழங்குவதற்காக ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாங்க. இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய செயலாளரால் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார். அனைத்து விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி. இலங்கையை பொறுத்தவரையில இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு அப்படின்றது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கான, அது மாத்திரமல்லாமல் தெரிவு செய்யப்பட்ட சில குடும்பங்களுக்கான நிதியுதவியாக இலங்கையினுடைய அனைத்து பாகங்களையும் கடந்து வந்த நாட்களில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. ஓய்வூதியம் பெறுவோர், அதை தவிர பெரிய வருமானம் பெறுவோர் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டவர்கள் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு ஏனையோருக்கு இந்த பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 5000 ரூபாயிலையும் மலையகத்தை பொறுத்தவரையில குளறுபடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. 1000லையும் பிரச்சனை, 5000லையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மலையக மக்கள் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 5000 ரூபாய் பகிரப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களையும் அதற்குள் உள்வாங்க வேண்டும், அவர்களுக்கும் இந்த 5000 ரூபாய் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நேற்றைய நாளில் விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் ஊடாக அல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. எல்லாருக்கும், அதாவது விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர்களுக்கு 5000 ரூபாய் நிதி. அது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும், இலங்கையில் எல்லை விளையாட்டு போட்டியாக இருந்தாலும், கரப்பந்தாட்ட போட்டியாக இருந்தாலும், அந்த போட்டிகளில் பயிற்றுவிப்பாளர்களாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சில் தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிதி உதவி கிடைக்க இருக்கிறது. இதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சு நல்ல ஒரு முயற்சி செய்யறாங்க, அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதேவேளை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை ஊழியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நாட்கள்ல சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போறாங்களாம். இதற்காக இந்த நாட்கள்ல கொரோனா நோய் தொற்று, வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வேலைக்கு போகாம இருக்கிறதா நாங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு நல்ல வழிமுறை. அதாவது பொது இடங்களில் உலவி திரிதல், சுற்றி திரிதல் அப்படின்றதுல இருந்து எங்களை தவிர்த்து கொள்ளும் போது இந்த நோய் பரவல் சமூகங்களுக்குள் ஏற்படாமல் நாங்கள் தடுக்கலாம். அதற்காகவே இந்த ஊரடங்கு சட்டம், லாக்டவுன், கர்ஃப்யூ அப்படின்ற அந்த பதங்களை பயன்படுத்தி நாட்டை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாடுகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை பாருங்கள், அந்த ஊழியர்களுக்கு இந்த நாட்களில் வேற இல்லை. நான் சொன்னது போல இந்த கடைநிலை ஊழியர்கள், பெரும் தொகைகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய வேலைக்காரர்கள் கிடையாது. அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய நாட்குழிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், அல்லது வாராந்த அல்லது போட்டிகள் இருந்தால் மட்டுமே வேலையில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள், எப்படியான வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்கள்ல தற்காலிக வேலையை பெற்றுக்கொண்டு வேலை செய்ய போறாங்க. இப்போ இலங்கையில், இந்தியாவில் முழுமையாக கர்ஃப்யூ, லாக்டவுன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மேற்கத்திய நாடுகளை நாங்கள் அறிகிறோம். எங்கள் உறவுகளும் நிறைய வெளிநாடுகள் இருக்கிறதால அவங்க சொல்றாங்க தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு அவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் போகக்கூடியதாக இருக்கு. அதேவேளை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கில் மெதுநடை பயில்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வாக்கிங், ஜாகிங் போறதுக்கான வாய்ப்பை வழங்குறாங்க. அப்படி ஒற்று சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றுக்கு மேற்பட்டோர் நின்று பேசிக் கொண்டிருப்பதுக்கு, அதாவது கூட்டங்கூடினா தப்பு, மற்றபடி ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கையில் அவர்களால் வாழ்வதற்கான அனுமதியை ஒரு சில நாடுகள் வழங்கி இருக்கின்றன, இங்கிலாந்து போல, ஆஸ்திரேலியா போல. எனவே அப்படி இருக்கின்ற நிலையில தான் இந்த சிறப்பு சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த COVID-19 நிவாரண பொருட்களை வழங்குவதற்கான, அது மட்டும் இல்லாம பொருட்களை ஆன்லைன்ல சில பேரோட போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களுக்கான அந்த கடைகள்ல போயிட்டு இப்ப வேலை செய்துட்டு இருக்கிறாங்களாம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபை ஊழியர்கள் என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் இந்த 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி பற்றி அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான், இந்த போட்டியை இந்த ஆண்டு நடத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்று சொல்லி, இப்பதான் ஆகஸ்ட் மாதத்துலதான் நாங்க அதை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 18 நவம்பர் 15 வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த 7வது T20 உலகக்கிண்ண போட்டிகள். இதுல பாருங்க,
மூன்று விதமான யோசனைகளை இப்ப முன்வைத்திருக்கிறாங்க. வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஐசிசியினுடைய நிர்வாக குழுவினர் நேற்று பேசும்போது திட்டமிட்ட தேதியில் நடத்துவது முதலாவது. இரண்டாவது, அடுத்த ஆண்டு 2021 பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல நடத்துவது. மூன்றாவது, 2022 ஆண்டுக்கு தள்ளி வைப்பது. இந்த மூன்று திட்டங்களில் எது சாத்தியப்படும் என்பது தொடர்பாக சாத்தியப்பாடு சம்பந்தமாக நேற்று ஐசிசியினுடைய நிர்வாக குழுவினர் பேசியிருக்கின்றார்கள், கலந்தாலோசித்திருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு 2021 பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல 2020 உலக கிண்ண போட்டியை நடத்தவே அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் அந்த கூட்டத்தொடர்ல கலந்தாலோசித்தவங்க பிறகு பேசிக் கொள்ளும் போது சொல்றாங்க. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த அக்டோபரில் திட்டமிட்டது போல நடைபெறுமா அல்லது 2021 மார்ச் பிப்ரவரிக்கு தள்ளி போகுமா என்று சொல்லி பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். இப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளை ஆரம்பிச்சு வச்சாங்களே 2 ஆண்டுகள். டெஸ்ட் போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் விளையாடி அதில் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளும். அந்த புள்ளிகள் பட்டியலில் முதல் நிலையில் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அணிகள் இறுதியில் மோதி யார் சாம்பியன் அப்படின்றத நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்வோம். உலகத்திலேயே டெஸ்ட் போட்டிகளுக்கு என்று சொல்லி முதல் தடவையாக நடைபெற போகின்ற சாம்பியன்ஷிப் போட்டி என்று சொல்லி 2021 நடைபெறுவதாக இருந்தது. அதாவது 2021 ஜூனில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி என்று சொல்லி நாங்கள் அறிந்திருந்தோம். அதாவது இவ்வளவு நாள் நடைபெற்று இறுதி போட்டி அப்ப நடைபெறும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இப்போ பாருங்கள், 2022 இந்த போட்டிகளும் தள்ளி போகும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் கோவிட்-19 தாக்கம் காரணமாக, கொரோனா நோய் தொற்று காரணமாக இப்போ இப்படியான முடிவுக்கு ஐசிசி, அதாவது கிரிக்கெட் சபை, சர்வதேச கிரிக்கெட் சபை வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் போட்டி எப்படியும் நடக்கும், உலகக்கிண்ண போட்டி தள்ளி போகும், ஐபிஎல் போட்டி எப்படியும் நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கையோட பிரெண்டன் மெக்கலம் இருக்கிறார். அவர் சொல்கின்றார், அதாவது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய வலுவை அறிந்தவராக அவர் இருக்கிறார் அப்படின்றது நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் சபை பிசிசிஐ நினைத்தால் நிச்சயமாக ஐசிசியிடம் பேசி எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுதான் காணப்படுகிறது. அதிக தாக்கம் செலுத்தும் அதாவது சர்வதேச கிரிக்கெட் சபையில் அதிகம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த ஒரு கிரிக்கெட் சபை என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்தியாவையும் சொல்ல வேண்டும். அதை தவிர்த்து இன்னும் 2 கிரிக்கெட் சபைகள், இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா. இப்படி பார்க்கும்போது பிரெண்டன் மெக்கலம் சொல்றார், ஐபிஎல் போட்டிகள் எப்படியும் இந்த ஆண்டு நடக்கும், சரியா, பெரும்பாலும் உலகக்கிண்ண போட்டிகளே தள்ளி போகும் அப்படின்றதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்ப உண்மைதான் பாருங்கள், T20 உலகக்கிண்ண போட்டிகளை தள்ளி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகளுக்கு வந்துட்டாங்க. அது அப்படியும் 2021 மார்ச் மாதத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அக்டோபர் அதுக்கப்புறம் நவம்பர் மாதங்கள்ல ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாம். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் அவர்களுக்கு தேவைப்படும். அந்த 1.5 மாதங்கள் அக்டோபர்ல இருந்து பெரும்பாலும் எல்லாரும் சொல்றாங்க செப்டம்பர் மாதத்துக்குள்ள உலக நாடுகள் இந்த கொரோனாவில் இருந்து மீண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி. அப்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொரோனா அளித்தால் நிச்சயமாக இந்த ஐபிஎல் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை இந்தியா பெறும். அப்படி ஒரு நம்பிக்கையோடு நியூசிலாந்தினுடைய முன்னாள் நட்சத்திரம் பிரெண்டன் மெக்கலம் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் இப்போது இப்படியான ஒரு எதிர்வு குரலை மேற்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இவை இன்றைய நாளுக்குரிய முக்கியமான விளையாட்டு உலக செய்திகள் நினைவூட்டிக் கொள்கின்றோம். இதை தவிர முக்கியமாக இந்த 100 பந்துகள் கொண்ட தி 100 கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இந்த ஆண்டு அறிமுகம் செய்வதாக இருந்தது. மொத்தமாக 100 பந்துகள் வீசப்படும். வழக்கமான 6 பந்துகள் கொண்ட 15 ஓவர்களும் 10 பந்துகள் கொண்ட ஒரு ஓவரும் வீசப்படும். இதனால T20 போட்டிகளான ஐபிஎல், பிக் பேஷ், கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அப்படி ஒரு போட்டியை நடத்தி காட்டுவதற்கு தயாரானது. இந்த வகையான கிரிக்கெட் போட்டிகளுக்கு நிறைய வீரர்களிடமிருந்து எதிர்ப்பும் வந்தது, பலவிதமான கருத்துக்களும் வந்தது. ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை திடமாக இருந்தது. 100 பந்துகளை கொண்ட, அதாவது 100 பந்து வீச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு போட்டி ஒன்றை நாங்கள் நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் தி 100 என்கின்ற இங்கிலாந்து கிரிக்கெட் சபை நடத்த இருந்த இந்த போட்டியையும் இந்த ஆண்டும் தொடங்க முடியாம போயிருக்கு. தடை ஏற்பட்டிருக்கிறது. போட்டியை நடத்தினா நல்ல வரவேற்பு, நல்ல வருமானம், அப்படி இப்படின்னு சொல்லி ECB என்கின்ற இங்கிலாந்து கிரிக்கெட் சபை மிக எதிர்பார்ப்போடு காத்திருந்தது. அதிகாரப்பூர்வ அதாவது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ரத்தாகிறது அடுத்த ஆண்டு என்று சொல்லி ஏதாவது ஒரு செய்திக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அது பற்றி அறிய தர இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. இதை தவிர மேற்கிந்திய தீவுகளினுடைய கிறிஸ் கெயில், அவர் வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட் வீரராக அவரை நாங்கள் அடிக்கடி T20 போட்டிகளில் காண்போம். அதை தவிர ஐபிஎல் போட்டிகளையும் வந்தா விளாசுதான் அப்படின்ற ரேஞ்சிலையும் எங்களுக்கு அவரை பிடிக்கும். இப்போது
அதாவது சிபிஎல் என்று சொல்லப்படுகின்ற சிபிஎல் என்று சொல்லப்படுகின்ற கரிபியன் பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் ஜமைக்கா அணியிலிருந்து செயின்ட் லூசியா அணிக்கு அவர் மாறி இருக்கின்றார். கிறிஸ் கேல் அண்மையில் ஆண்டி ஃபிளவர் தலைமை பயிற்றுவிப்பாளராக செயின்ட் லூசியா அணிக்கு நியமிக்கப்பட்டார். ஆண்டி ஃபிளவர் தான் இப்போது கிறிஸ் கேல் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. எனவே அந்த கிறிஸ் கேலை தெரிவு செய்து அவரை ஜமைக்கா அணியிலிருந்து செயின்ட் லூசியா அணிக்காக இப்போது மாற்றியிருக்கின்றார்கள். கிறிஸ் கேலுக்கு 40 வயது. T20 போட்டிகள் அதிக ஓட்டங்கள் எடுத்த வீரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 2020 சிபிஎல் போட்டிகள் ஆகஸ்ட் 19 செப்டம்பர் 26 வரைக்கும் நடைபெற போகிறது. கொரோனா அச்சுறுத்தலால போட்டிகளின் தேதிகளில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திரங்கள் அது பற்றிய செய்திகளை அறிய தர காத்திருக்கின்றோம். இப்போது விடைபெறுகிறது அதிரடி ஸ்போர்ட்ஸ். ஸ்டார் தமிழ் அதிரடி ஸ்போர்ட்ஸ்.